ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டவுட் கிளியரன்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்லீவ்னுடைய டவுட்ஸ் தான். நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின் தான். ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி போடும்போது ஸ்லீவ்னுடைய ரவுண்டு வந்து ஒரே மாதிரி வர்றதில்ல. கீழ்ப்பக்கம் இறங்கியும் மேல் பக்கம் வந்து மேலே இப்படி தூக்கிட்டு போன மாதிரி இருக்குது. பார்க்கும்போது ஒரு சாய்வான போர்ஷனில் தான் இருக்குது. இந்த அடிக்கை வந்து கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கே அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டான கொஸ்டின் என்னன்னா, இந்த உள்பக்கமாக வந்து இழுத்துட்டு போகுது, மேலே பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து இப்படி கீழே இறங்கின மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. இது ரெண்டுமே ஒரே மெஷர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி வர்ற டவுட் தான். ஏன்னா ஸ்லீவ் ஆம்ஹோலுக்கு நம்ம வைக்கிற கேப்பினுடைய ஹைட்டினுடைய ப்ராப்ளம் தான். அது எப்படி நம்ம வைக்க போகிறோம், எப்படி வச்சா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெஷர்மெண்ட் வந்து உங்ககிட்ட இருக்குது. அதாவது ஒரு 40 சைஸ் வந்து உங்களுடைய செஸ்ட் ரவுண்டு. அப்போ இதை வந்து நம்ம கேப் ஹைட் அப்படிங்கும்போது இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 4 இன்ச்சு வருது. இப்போ இந்த 4 இன்ச்சு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கேப் ஹைட்டு. இதை வச்சு தான் இந்த டவுட்டை வந்து நம்ம கிளியர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைனு, அதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச்சுக்கு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவனுடைய லென்த்து வந்து ஒரு 8.5 இன்ச்சு வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு சீம் அலவன்ஸ். இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டாச்சு. இந்த 4 லைன் தான் நமக்கு ஒரு ப்ளவுஸுக்கான மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டிங் போடுறதுக்கான ஒரு அளவு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஹோல் வந்து ஒரு 18 இன்ச்சு அப்படிங்கும்போது நம்ம என்ன வைக்கிறோம், ஒரு 9 இன்ச்சு வந்து நம்ம இப்படி கிராஸ் பண்ணி இப்படி மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு வந்து இங்கே அளவு கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே ஒரு 14 இன்ச்சு அப்படிங்கும்போது ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்து இப்படி நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறோம். இதுதான் வந்து நார்மலாக நம்ம வந்து மார்க் பண்ணுற ஒரு ஸ்லீவ். உள்கை, பின்கை, முன்கை எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம், உங்களுடைய பிரச்சனை அப்படின்னா, இந்த கேப் ஹைட் அப்படிங்கிறது 4 இன்ச்சு வந்து நம்ம வச்சுருக்கோம். ஒரு சிலர் வந்து எல்லா பாடிக்குமே 3.5 இன்ச்சு 3 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி வைப்பீங்க. அப்போது 3 இன்ச்சுக்கு இந்த இடத்துல நீங்கள் கேப் ஹைட் வச்சிங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா இந்த ஹைட் வந்து அதிகமாகும். கேப் ஹைட் அதிகமான என்ன ஆகும், கீழே வந்து நார்மலாக இருக்கிற ஹைட்டை விட கீழே இறங்கி வரும். புரியுதுங்களா? அப்போ கேப் ஹைட்டு வந்து நம்ம கரெக்டான அளவு வச்சாதான் இங்கேயும் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் கேப் ஹைட்டை வந்து கம்மி பண்ணிட்டீங்க, இங்கே வந்து 4 வைக்கிற இடத்துல 3.5 வச்சிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி உள்ள தள்ளி வைப்பீங்க. அப்போ என்ன ஆகும்னா இங்கே கீழே இதனுடைய லென்த் அதிகமாகும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக போடும்போது அந்த ஆம்ஹோல் கிட்ட இந்த பாயிண்ட் வந்து டச் ஆகும்போது அதுக்கு மேலே நம்மளால மேலே இழுத்து போட முடியாது. அப்போ அந்த ஆம்ஹோல்ல இருந்து கீழே வர்ற இந்த லென்த் வந்து அதிகமாக இருக்கும், 1/2 இன்ச்சு அதிகமாக இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு உங்களுக்கு மேலே இழுத்த மாதிரி. கீழே இறங்கிடுச்சு அப்படின்னாவே இது நார்மல் ஹைட்ல இருந்தா கூட இது கீழே இறங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீழே அடிக்கையினுடைய நீளம் அதிகமாக இருக்கு, அதனால மேல் கை வந்து தூக்கிக்குது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அதாவது கம்மியாக வச்சுட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் அதிகமாக வச்சுட்டீங்க, இப்போ 4 வைக்க வேண்டிய இடத்துல 4.5 வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கை வரும். அப்போ நீங்க இழுத்து போடும்போது இது வரைக்குமே உங்களுக்கு அண்டராம் மேலே ஏறும். அப்போ மேல் கை கீழே இறங்கி வரும், உள்கை வந்து மேலே இழுத்துக்கும். புரியுதுங்களா? ரெண்டுமே ஒரே இதுதான். ஒன்று நம்ம நார்மலாக வைக்கிற கேப் ஹைட்டை விட அதிகமாக வச்சுட்டா கீழே அடிக்கை கீழே இறங்கி வரும். அதுவே கேப் ஹைட் வந்து நார்மலாக நம்ம வைக்கிற அளவை விட அதிகமாக வச்சுட்டோம்னா மேல் கை வந்து மேலே ஏறிக்கும். சரிங்களா? இப்போ உள்கை என்ன ஆகும், உள்கை வந்து இப்படி போடும்போது எவ்வளோ வேணாலும் மேலே ஏறும், ஆனால் மேல் கை வந்து ஏறாது. அப்போ இது கீழே இறங்கிரும், இது மேலே இழுத்துக்கும். இந்த மேல் கை வந்து ஒரே பொசிஷனில் இருந்தால் கூட அது மேலே கீழே எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே ஆகலைனாலுமே
கீழே வைக்கிற அளவு ஒன்னா கீழே இறங்கும், இல்லைன்னா மேலே இழுத்துக்கும். இதுதான் வந்து நம்ம பண்ற மிஸ்டேக். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கேப்பினோட ஹைட் வந்து கரெக்டா வைக்கணும். இந்த அளவுக்கு 2.5 வச்சா போதும், இந்த அளவுக்கு 3 வச்சா போதும், 4 வச்சா போதும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு. அது எல்லாமே நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா மெஷர்மெண்ட் வச்சு போடும்போது, ஆனா இப்போ சின்னதா ஒரு டாட்டுக்கு கூட நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்றோம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த மிஸ்டேக் வந்து வராது. அதனால அடிக்கையினுடைய உயரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்னா உங்க அளவு பிளவுஸ்ல எவ்வளோ இருக்கோ அதை அதே மாதிரி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆம்ஹோலுக்கு பாக்ஸ் போடும்போது கீழே எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு வைங்க. சப்போஸ் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட்ல, அதாவது டைரக்டா பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த அளவுல 1/10 அதை வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவு கரெக்டா இருக்கும். இப்போ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னா, செஸ்ட் ரவுண்டை எடுத்து நம்ம இப்போ 28 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மார்பு சுற்றளவு. அப்ப கேப் ஹைட் எவ்வளவு வைக்கிறது அப்படின்னா 2.8. இதுல 2.8 அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்னா, 2 அப்படிங்கிறது இது, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி தான் நம்ம கணக்கு பண்ணி வைப்போம். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இந்த அரை, அதுக்கப்புறம் ஒரு 3, ஒரு புள்ளி 2 புள்ளி 3 புள்ளி, இது வரைக்கும் அரை அப்படிங்கிற கணக்கு நம்ம வச்சிருவோம். இப்போ 30 இன்ச்சு வருது. இப்போ இது 0.3.0 அப்படின்னு வரும். அப்போ உங்களுக்கு டைரக்டா 3 இன்ச் அப்படியே வச்சுக்கலாம். இதுவே 4.42 வருது அப்படின்னா 4.2 அப்படிங்கும்போது 4 இங்க ஒரு 2 புள்ளி வைப்போம். இதுல வந்து இந்த புள்ளி கணக்கு வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுல 10 பாயிண்ட் இருக்காது, 8 பாயிண்ட் தான் இருக்கும். அதனால அதுல அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து அரை, கால், முக்கால் அப்படிங்கிற கணக்கு வைப்போம். அந்த முக்கால் அப்படிங்கிறது 8 பாயிண்ட் அப்படின்னா முக்காலுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன வருதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு வந்து இங்க இருக்கிறதுல 2, 2.25, 2.5, 2.25, 3. சரிங்களா? இதுல மொத்தமா எண்ணி பார்த்தீங்கன்னா 2க்கு அப்புறம் எண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பாயிண்ட் வராது, 4 பாயிண்ட் தான் வரும். அப்ப 8 தான் நமக்கு வந்து, இதை 8ஆ தான் நம்ம ஒரு இன்ச்சை டிவைட் பண்ணியிருக்கோம். அப்ப அதை வந்து நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. 2.25 அப்படின்னா நம்ம அப்படியே 2.25 வச்சுக்கலாம், 2.5னா வச்சுக்கலாம், 2.25னா இப்படி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் 3 இன்ச்சு அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். இடையில வர்ற பாயிண்ட் எல்லாமே இந்த 2க்கு நடுவுல நீங்க ஒரு பாயிண்ட் தான் நம்ம மார்க் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா இதுல இருக்கிற அளவுல நம்ம வந்து 2.8 அப்படின்னா இது வரைக்கும் வருதே அப்படின்னா அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த 5, அதுக்கப்புறம் ஒரு கால் வருது, அதுக்கப்புறம் ஒரு புள்ளி வருது இல்லைங்களா, அந்த புள்ளி கணக்கு நீங்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வைக்கும்போது தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா வரும். இப்போ இதுவே ஒரு 50 சைஸ் அப்படிங்கும்போது நீங்க 5 இன்ச்சுமே கேப் ஹைட் வைக்கணுமா அப்படின்னா 5 இன்ச்சு வைக்க தேவையில்லை, 4.5 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். ஏன்னா 4.5க்கு மேல கேப் ஹைட் வச்சிங்கன்னா அந்த ஆம்ஹோலினுடைய ஷேப் வந்து ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகும். அது அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்க வச்சுக்கோங்க. அந்த ஆம்ஹோலுக்கு நீங்க 5 வச்சா கரெக்டா செட் ஆகுது அப்படின்னா வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து 5 வந்து செட் ஆகாது, பாத்தீங்கன்னா ஒரு 4, 4.5 வச்சாதான் அந்த ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டா வரும். அந்த மாதிரி வர ப்ளஸ் சைஸுக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. நார்மலாக வர பேசிக் மெஷர்மெண்ட்ஸுக்கு எல்லாமே நீங்கள் 1/2 வச்சுக்கோங்க. இப்போ வந்து 20 இன்ச்சு மேக்ஸிமம் வராது, ஒரு 25 அப்படின்னா 2.5, 30 இன்ச்சு அப்படின்னா 3 இன்ச்சு, அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி கேப்பனோட ஹைட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒன்றா கீழே இறங்குறது இல்லை மேலே ஏறுறது, இந்த 2 ப்ராப்ளமுமே வராது. இந்த பிரச்சனையினால மேல் கை வந்து எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் ஆகாது. இது கீழே இறங்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா இங்க உயரம் அதிகம் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். மேலே ஏறும்போது என்ன அர்த்தம், இங்க உயரம் வந்து கம்மி பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைக்கு காரணம். அதனால நீங்க அடுத்த பிளவுஸ் தைக்கும் போது கேப் ஹைட்டுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஆம்ஹோல் லைன் மார்க் பண்றதுக்கு ஈஸியாகவுமே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.